டியூ டேட் வந்து ஜூன் 18th or 20th கொடுத்துருந்தது. ஏப்ரல் 11th வந்துட்டார். he was just 1.5 kilo. என் பையனுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகலை, பிரெயின் ஸ்டேபிள் கிடையாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆல்மோஸ்ட் 6 hours to 7 hours நம்ம வயிற்றுல உடம்புல சூடு நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுருக்கணும். சின்ன வயசில் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்த டைமில் நான் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸு, டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு யூட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆனது. ஐ லாஸ்ட் மை அம்மா பிஃபோர் 10 years. என் பெரிய பையனுக்கு 1.5 year ஆகும்போது தான் அவங்க பேரலைஸ் ஆகி படுக்கையிலே ஆனது. இந்த ஒரு ஜேர்னியில் ரொம்ப என்னோட அம்மாவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியல. என்னோட சப்போர்ட் ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் தான். 1 year எங்கேயுமே போகாமல் என் கூடயே இருந்து எனக்கு என் பையனுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸோ பசங்க என்ன சொல்றாங்க? அவங்க சீரியல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க ஆக்டிங் பார்ப்பாங்க, அவங்க ஒரு பெஸ்ட் கிரிட்டிக் மாதிரி அப்படியே எடுத்துக்கலாமா? பசங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு 2 பாய்ஸ். ஸோ அதனாலே பாய்ஸோட ஃபர்ஸ்ட் லவ் அவங்க மதர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ரெஸ் போட்டாலும் ஒரு கேரக்டரில் வந்தாலும் ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்னோட பசங்க தான். அம்மா யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல், ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் ஐ எம் ஹேவிங் என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல் மாம். நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மீரா கிருஷ்ணாவோட பையனா அப்படின்னு கேட்பாங்க. பெரியவனும் சின்னவனும் வந்து சொல்லுவாங்க. சின்னவர் வேறு என் கூட ஜீ தமிழில் சூப்பர் மாம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமில் வந்தேன். பெரியவனும் 2-3 எபிசோடு பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ தே ஆர் லவ்விங் தட் வெல்கமிங். ஸோ எங்கே போனாலும் இந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறது, நிறைய பேர் என்னோட இன்ஸ்டா போஸ்ட்டில் பார்த்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ தே ஆர் என்ஜாயிங் இட். ஆக்சுவலி பசங்களுக்கும் ஃபீல்டில் ஒரு இஷ்டம் இருக்குது. பட் ஐ வாண்ட் தெம் டு ஃபினிஷ் தேர் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இஃப் தே வாண்டட் டு கம் இன் டு த ஃபீல்ட் தேர் ஆல்சோ allowed to go. நம்ம வந்து யாரும் நம்ம எவ்வளோதான் நம்ம பையனை டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க என்ன ஆக போகுதோ அதுதான் ஆக போகுது இல்லையா? ஸோ we don't have any restrictions like that, but I just want them to finish their studies, either it's post graduation or some other thing அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு நேச்சர் இருக்குது. ஒரு கேரக்டர் வில்லியாக பண்ணால் நான் வீட்டுக்கு வந்து கோவப்பட்ட உடனே கேட்கும், என்ன அதோட கண்டினியூட்டியா இது அப்படின்னு. ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டால் என்ன அந்த ட்ரெஸ்ஸே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ நான் சொல்லுவேன், இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன்டா, அந்த சீரியலில் கட்டினேன்னு சொல்லி நம்ம ரெகுலராக கட்ட முடியாதா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ தேர் என்ஜாயிங் இட். உங்க சீரியல்ஸில் லைக் ஏதோ அவங்களோட பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி? அவங்களுக்கு பர்சனல் ஃபேவரேட்டுன்னு கேட்டால் தே போத் லவ் தட் மை என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் நாயகியில் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். தமிழ் சரஸ்வதி அது 2மே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே சொல்லுவாங்க. மற்றபடி பெருசாக இப்போது பெரியவன் இப்போ தான் 10th முடித்தார். ஸோ கொஞ்சம் அந்த சைடு நாங்கள் ரொம்ப விடுறதில்ல. அப்புறம் கொஞ்சம் டைம் கிடச்சா கூட தே ஹாவ் தேர் சம் அவங்களோட பிடிச்ச சில சீரீஸ் எல்லாம் இருக்குது. தேல் வாட்ச் தட் அண்ட் தேல் லீவ். ஸோ அந்த ஒரு ஏஜ் போக போக அந்த பார்க்குறது அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. காலைல நான் நார்மலி ஐ வில் கெட் ரெடி அட் ஹோம் அண்ட் கோ. அப்போ பார்ப்பாரு, இது என்ன சீரியல் அம்மா, இது என்ன கேரக்டர் அம்மா, ஓ நைஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. எஸ் நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இதை பற்றி பேசினதுனால ஐ திங்க் இந்த பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னிலேருந்து ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட்டு பேபி வந்து ப்ரீமெச்சூர் பேபி. அந்த டைமில் நீங்கள் சீரியல்ஸ் வேறு பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி 1 yearக்குள்ளே தான் எனக்கு பேபி. ஓகே. ஸோ அப்போ நான் ஒரு பிரேக்கில் தான் இருந்தேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் பைலட் பண்ணி வச்சு 2 மலையாளம் ப்ராஜெக்ட்ஸ் என்னை திருப்பி கூப்பிட்டுருந்தாங்க, அது கண்டினியூ பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி. ஸோ ப்ரெக்னெண்ட் ஆன காரணத்துலேயும் 5th monthலேருந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டதுனாலையும் நான் போகலை. ஆக்சுவலி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலை. ஆனால் பையன் வேறு 7th month வந்ததுனால வெளியிலே உலகமே பார்க்கலன்னு சொல்லலாம் கொஞ்சம் மந்த்ஸு. பிகாஸ் அந்த டைம் நம்ம அவங்களுக்கு என்ன கேர் கொடுக்குதோ அதுதான் அவங்க ஃப்யூச்சர். நான் வந்து நியூ மாம். அப்போ எனக்கு செகண்ட் சைல்டு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா கூட எனக்கு கொஞ்சம் அதோட நாலேஜ் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பேபி இப்படி வரும்போது இந்த அளவுக்கு அப்போது டெக்னாலஜி எல்லாம் 2010 மை எல்டர் சன், இந்த அளவுக்கு நம்ம யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறதோ, சாட் ஜிபிடி கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் அந்த அளவுக்கு அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓர்குட், ஒரு ஃபேஸ்புக் அப்போது அதுதான் நிறைய இருந்தது. அதுவே ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். வாட்ஸ்அப் கூட நான் அந்த டைம் எனக்கு பழக்கம் இல்லை.
ஸோ ஃபுல்லாகவே பையனோட மேலே தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் இருந்தது. ஸோ பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவனே நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியிலே அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல தான் பார்க்குறாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வரதுனால நிறைய பேரை நாங்கள் அலோவ் பண்ணல வந்து குழந்தைய தூக்கி இது பண்ணுறது. நார்மலாக ஒரு பேபி பிறந்தாலே நம்மக்கிட்ட பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கை மாறி மாறி தூக்க விடாதீங்க, குழந்தைக்கு உடம்பு வலிக்கும் அப்படின்னு. என் பேபி ப்ரீமெச்சூர்ன்றதுனால யூ கேன் இமேஜின் வாஸ் இஸ் 1.5 கிலோ. ஸோ அந்த செவன்த் மந்த் லாஸ்ட் டே ஹி born. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நார்மலான குழந்தைய பார்த்து நம்ம தூக்கி எனக்கு பழக்கம் இல்லாததுனால இது எனக்கு பெரிய ஒரு டாஸ்காக ஃபீல் ஆகலை. ஆனால் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது அப்போனா எனக்கு 2வது பையன் ஃபுல் டேர்ம் பேபி. அப்போ நான் நினச்சேன் இவ்வளோதானா குழந்தைய பார்க்குறது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஹடில்ஸ் தாண்டி வந்தாச்சு. தூக்கம் இல்லை, ஒரு 3, 4 to 5 months தூக்கம் இல்லை. நானும் என் ஹஸ்பண்ட் ஆல்மோஸ்ட் 1 year வேலைக்கே போகலை. நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டிலேயே இருந்து ஃபுல் டைம் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து கங்காரு பாத் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல் டேர்ம் பேபி நமக்கு வயிற்றுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கால்சியம் மினரல்ஸ் எல்லாம் கிடைச்சி அவங்களோட அந்த க்ரோத் எல்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி தான் வெளியில் வரும். என் பையனுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகலை, பிரெயின் ஸ்டேபிள் கிடையாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. 7th month வெளில வந்துச்சு இல்லை, இன்னும் 2.5 months உள்ளே இருந்திருக்கணும். அவன் டியூ டேட் வந்து June 19th or 20th கொடுத்துருந்தது, April 11th வந்துட்டார். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம கொடுக்கணுன்னா அந்த மதரோட ஹீட் அவனுக்கு கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் 6 hours to 7 hours நம்ம வயிற்றுல உடம்புல சூடு நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுருக்கணும் அவனை. அந்த மாதிரியெல்லாம் நான் ரூமுக்கே வெளியில் வராமல், என் மாமியார் தான் டைம் டு டைம் ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டேரில் வச்சுட்டு கூப்பிடுவாங்க மீரான்னு. நான் அப்படியே ரூம்லேருந்து வந்து எடுத்து சாப்பிட்டு போகும், சாப்பிட்டுட்டு தட்டங்க வச்சிரும். அப்படி தான் ஒரு 3 months நான் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டியூ டேட் டெலிவரி டைமில் அவன் ஹீ கிராஸ்ட் 3 kilos. ஸோ டாக்டர் சொன்னார் இனிமேல் கொஞ்சம் பயம் வேண்டாம். அப்புறம் ஐக்காக நாங்கள் சங்கரா ஐ நேத்ராலயாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 months குழந்தைய கூட்டிகிட்டு டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி ஏறி இறங்கினாங்க, நிறைய இன்ஜெக்ஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டமாக இருந்தது. பட் 1 yearல அவன் வந்து சூப்பராக ப்ராப்பராக க்ரோ ஆகிட்டா, தனியாக நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டாக்டர் சொன்னார் இது வந்து ரொம்ப நல்லா நீங்கள் டேக் கேர் பண்ணீங்க. நிறைய பசங்க 1 year ஆனால் கூட தே லுக்ஸ் லைக் 6 months old, 7 months old, பட் ஹீ டோட்டலி லுக்ஸ் லைக் 1 year old boy. ஸோ இனிமேல் நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து என் பையன் ப்ரீடேர்ம் பேபி அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் பாருங்கள், நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்க இவனால் என்னால் இவனோட நாட்டினஸ் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ வந்து இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 5'9" tall. இஸ் இன் 11th standard now. ஸோ எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டாங்க. என் சின்ன பையன் சொல்லுவாங்க, அம்மா ஒரு ஸ்டூல் வாங்கி வச்சுக்கோங்க, தன்வந்த் கூட பேசணும்னா அது மேலே ஏறி நின்று தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் மேம், இப்போ அந்த டைம்ல என்ன விஷயம் உங்களுக்கு மைண்டில் ஓடி இருந்தது? ஏன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் நான் இன்னைக்கு ஜென்ரலி எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இல்லை, எனக்கு அந்த மாதிரி எந்த கொஸ்டினும் இல்லை. பிகாஸ் ஐ ஹாவ் எ வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஒன்று என்னென்னா, என் அம்மா அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஐ லாஸ்ட் மை அம்மா பிஃபோர் 10 years. அவங்களுக்கு என்னோட பையனோட என் பெரிய பையனுக்கு 1.5 year ஆகும்போது தான் அவங்க பேரலைஸ் ஆகி படுக்கையிலே ஆனது. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் ரொம்ப என்னோட அம்மாவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியல. அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் என்னோட சப்போர்ட் ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் தான். அவர் தான் நான் சொன்னேன்ல 1 year எங்கேயுமே போகாமல் என் கூடயே இருந்து எனக்கு என் பையனுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி என்னோட மாமியார் கூட ஃபுட்லேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்தாங்க. ஏன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணோன்னா மதர் மில்க்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைக்கு சீக்கிரமாக பிரெயின்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம நார்மலான ஒரு குழந்தைக்கு நம்ம இந்த என்னது பேக்கெட் ஃபுட் இந்த மாதிரி பால் அதெல்லாம் கொடுத்தாலே நிறைய பேர் சொல்லுவாங்க அது பண்ணாதீங்க நல்லதில்லைன்னு. ஸோ இந்த மாதிரி பேபிஸ்க்கு நம்ம மதர் ஃபீடிங் இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரமாக எல்லாம் டெவலப் ஆகும்னு சொல்லி நான் ரொம்ப தீவிரமாக அதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் இருந்ததுனால அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நார்மலான பேபி வரலன்றது ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாக லேடிஸ் மென்ஸ்ட்ரேஷன்ஸ் வரும்போது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது.
பிகாஸ் நான் என்னோட சின்ன வயசில் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்த டைமில் நான் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸு டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு யூட்ரஸ் அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆனது. ஸோ நிறைய பேர் இன்னும் அது சீரியஸாக எடுக்க மாட்டேன். அந்த டைம் லேடிஸ் அப்படி பண்ணால் என்ன, இப்படி பண்ணால் என்னன்னு கேள்விகள் நிறைய வரும். பட் சொல்லப்போனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 2 days அட்லீஸ்ட் யூ ஷுட் டேக் ப்ராப்பர் ரெஸ்ட். நம்ம பாடியில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது, நம்ம பாடியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த டைம் ரெஸ்ட் எடுக்கணுன்றது பெரியவங்க சும்மா சொல்லலை, சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட யூ ஷுட் டேக் ரெஸ்ட். அது உங்கள் பாடிக்கு இப்போ இல்லைன்னா நாளைக்கு அதோட ஒரு கஷ்டம் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம ப்ராப்பராக கேர் பண்ணால் அதோட ஒரு குணமும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேபி அந்த மாதிரி யூட்ரஸ் ட்ரபிள்னால தான் எனக்கு சீக்கிரமாக வந்தது. பட் ஃபஸ்ட்டு பேபி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கேரளா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், யூட்ரஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கே ஒரு மெடிசின் கொடுப்பாங்க, ஆயுர்வேதிக் மெடிசின். என்ன கேட்டால் உலகத்திலேயே பெஸ்ட்டு ஆஃப்டர் டெலிவரி ட்ரீட்மெண்ட் கேரளா ட்ரீட்மெண்ட் தான். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு செகண்ட் பேபிக்கு எனக்கு யூட்ரஸ்க்கு பிரச்சனையே இல்லை. ஃபுல் டேர்மில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ எல்லா டாக்டர்ஸும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபி ப்ரீமெச்சூர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செகண்டும் ப்ரீமெச்சூர் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா சிசேரியன் ஆக வேண்டியதாக இருக்கும், ஏன்னா இது ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 5th மந்த்லே அவங்க ஒரு ஸ்டிச்சஸ் ஒன்று போட்டாங்க, ஏன்னா யூட்ரஸ் வீக் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ப்ரீமெச்சூர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அவங்க ஒரு 9th மந்த்லேயே எனக்கு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இனிமேல் எப்போ வந்தாலும் வரட்டும் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு ஃபுல் டேர்ம் ஆனதுக்கப்புறம் தான் 13th அவனோட டியூ டேட்டு, 4th தான், February 4th தான் அவன் பிறந்தது. தட் மீன்ஸ் அந்த ஃபுல் டேர்ம் அந்த 40 weeks என்ன ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல, அது கம்ப்ளீட் ஆன பிறகு தான் 39 weeks அந்த டைம் தான் அவன் பிறந்தது. ஸோ அந்த அளவுக்கு பவர் இருக்குது அந்த மெடிசினுக்குன்னு சொல்ல வரேன் நான். சொல்லும் போது ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் ஹஸ்பண்ட் பற்றி, பிகாஸ் ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு கப்பலாக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். சரி செம்மையாக இருக்காங்களேப்பா, இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சேர்ந்து ரீல் போடும் போதெல்லாம் எல்லாருக்கும் தோணும், கமெண்ட்ஸ்லையும் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஹஸ்பண்ட் பற்றி. ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுதான் நான் பெரிய எக்ஸாம்பிள், இதை விட பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு சொல்ல முடியாது. சண்டை, லவ், ஆர்குமெண்ட்ஸு எல்லா ஃபேமிலியிலே இருக்கிற மாதிரி எங்களுக்குள்ளேயும் இருக்கும். பட் தட் இஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் திங். அந்த அளவுக்கு நாங்கள் சண்டை போட்டு பேசாமல் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது கிடையாது. சண்டை போடுற விஷயத்துல சண்டை போடும், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அது ஜாஸ்தியும் பசங்களுக்காக தான் ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஷார்ட் டேர்ம் பேர்டு. ஸோ எல்லா கோவமும் பசங்க மேலே இறக்கும். மீன்ஸ் மலையாளம் வருது நடுவில், சாரி, பசங்க மேலே காட்டுவார். ஏதாவது சின்ன விஷயத்த கூட கத்துவார். ஸோ இந்த மாதிரி டீனேஜில் நம்ம ரொம்ப கத்துனா அவங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுவாங்க பசங்க. இந்த காலத்தில் எஸ்பெஷலி நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் செய்யும். ஸோ அதனால் நான் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன், நான் எப்போவுமே ரொம்ப கத்தாதீங்க, டீனேஜ் வந்தாச்சு 2 பேரும், அவங்க அது வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலாம். ஒரு 4 வாட்டி சொல்லி கேட்கலைன்னா 5வது வாட்டி திட்டுறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சம்டைம்ஸ் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாஸ்தி விஷயங்கள் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று தேவை, ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அவங்க அப்பா தான், அப்பா கிட்ட. ஸோ இந்த மாதிரி இப்போது படிப்பில் கூட மார்க்ஸ் கம்மியானா கூட அவர் ரொம்ப கத்துவாரை தவிர கை நீட்டி அடிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அடுத்த வாட்டி மார்க் வாங்கிடுங்கன்னா தான் கடைசி சொல்லுவார், அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் எங்கள் 2 பேர் நடுவில் சண்டை வரும். மற்றபடி ஒர்க்கு, இப்போ நம்ம ஒர்க்கோட நேச்சர் தெரிஞ்சதுனால நான் ஊருக்கு போய் ஒர்க் பண்ணுறேன், இங்கே ஒர்க் பண்ணுறேன். நான் இல்லாத டைமில் அவர் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவார், ஹேண்டில் பண்ணுவார். என்னோடய ஒர்க் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா வந்து பிக்கப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவார். கொஞ்சம் நேரம் தூங்கினா லேட்டாக தூங்கும், காலைல பசங்களையும் அனுப்ப முடியாது, அப்போ அவர் சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஆப்போசிட் அவருக்கும் நான் சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு ஸ்பேஸ், அதுதான் சொல்லணும். 2 பேருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அவரோட ஒரு எப்பயாவது நம்மளை தேவைப்படும்ன்ற ஃபீல் நம்ம வந்துச்சுன்னா மட்டும்தான் அவரோட ஒரு ப்ராப்ளத்தில் நான் இன்டர்ஃபியர் ஆகும் தவிர, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் அவர் கத்தி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாலும் நான் கொஞ்சம் நேரம் போக மாட்டேன் பக்கத்தில். அதே மாதிரி அவர் எங்கேயாவது போய் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு தான் கேட்பேன், ஏன் லேட் ஆகிடுச்சு என்ன ஏதுன்னு. ஸோ அவர் என்ன ஏதுன்னு நம்மக்கிட்ட சொல்லுவார். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன்னு சொன்னால் கூட மேபி அவர் 2 months ஒன்ஸ் தான் வெளியில் போவார், இல்லைன்னா 3 months ஒன்ஸ் தான் வெளியில் போவார். வந்து ஏன் வீட்டுக்கு வரலன்ற கேள்வி அதெல்லாம் இருக்க மாட்டேன். ஸோ அதனால அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுனாலே பெரிய பிரச்சனையும் எங்கள் நடுவில் இல்லை. அது என்ன எங்கே போகிறேன் என்ன பண்ணுறன்றது மறுநாளைக்கு நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனாலே அந்த ஒரு ஸ்பேஸ் தான் மெயினாக நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்பேஸ், அது பை காட்ஸ் கிரேஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. மேபி ஹி க்ரான் வித் 4 or 5 sisters.
ஸோ அவரோட அந்த லேடிஸ் கூட எப்படி பழகணும், அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க கூட எப்படி என்ன அதுன்றதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு சைல்ட்ஹுட் அப்படி தான் போயிட்டு இருந்ததுனால எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்